ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு தெரியாது இந்த வீடியோ எப்போ போஸ்ட் ஆகுதுன்னு. குட் மார்னிங்கில் வருதா இல்லை குட் ஆஃப்டர்நூனில் வருதா தெரியல. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ நிறையா பேர் பிஸியாக ஆஸ் யூஷுவல் அவங்க ஒர்க்கில் ஆஃபீஸில் இருப்பீங்க. சிலர் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருப்பீங்க. சிலர் ஆஸ் யூஷுவல் கிச்சன் அவங்க வேலை அந்த ஒர்க்கை தான் பார்த்துட்ருப்பீங்க. ஓகே, எனிஹவ் நம்மளுடைய என்ன சொல்ல நம்மளுடைய ஒரு நாள் நம்மளுடைய நிகழ்ச்சிகளை மாற்றவா முடியும். ரெகுலராக ஒர்க் இருக்குன்னா அது அப்படி தான் போயிட்டுருக்கும். சரி, இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா, இந்த ஒரு திருக்குறள் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்போம். என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. என்ன மசிமா இதை பற்றி பேசுகிறீங்கன்னா, நான் இப்போ இதை பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். என்னன்னா, இந்த உலகத்தில் அதோட விளக்கம் என்னன்னு தெரியும் இல்லையா? உலகத்தில் எந்த பாவங்களுக்கும் மன்னிப்பு இருக்குது. ஆனால் ஒருத்தவங்க செய்த உதவியை மறந்துட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணோன்னா அதுக்கு மன்னிப்பே இல்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தானே நான் என்ன சொல்ல வரேன்னு? சிம்பிள் தாங்க. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சராசரி, நம்முடைய சமுதாய சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒருத்தர் கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்டிங்குள்ளே இருக்கும்பொழுது ஏதோ ஒரு விதத்தில் நண்பர்கள் இல்லைன்னா உறவினர்கள் இல்லை நம்மளுடைய வீட்டில் உள்ளவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பாண்டிங்கில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகள் செய்கிறோம் இல்லையா? பட் அதெல்லாம் நம்முடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற ஒரு பாண்டிங், உறவினர்ன்ற ஒரு கடமையில் நம்முடைய ஒருத்தவங்க நம்ம உதவி பண்ணுறோம். அந்த உதவியை எப்போவுமே முக்கியமாக எல்லாரும் மனசில் வச்சுக்கணும். அந்த நன்றி மறக்கக்கூடாது. ஆனால் ஒருத்தவங்களை யாருன்னே தெரியாத பொழுது, அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, அவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவங்களுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு உதவி பண்ணுறோம் இல்லையா? அந்த உதவி தான் எப்போவுமே மறக்கக்கூடாது. வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது. சொல்கிறது புரியுதா? ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுடைய கஷ்டம், நம்மளுடைய பர்சனலாக நம்மளை யாருன்னு தெரியாது, நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு கண்ணீரில் இருக்கீங்கன்னும் போது அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்காக ஒரு உதவி பண்ணுறாங்க இல்லையா? அந்த உதவியோட வேல்யூ எவ்வளோ பெருசு இல்லையா? அதுக்கு எவ்வளோ நன்றியாக இருக்கணும் இல்லையா? நம்ம வாழ்நாள் முழுசும் நம்ம நன்றியாக இருக்கணும் இல்லையா? அதுதான் இப்போ உள்ள மக்கள் மறந்துடுறாங்க. என்னதான் நினச்சாலும், இப்போ இங்கே நான் ஒரு உதவி செய்கிறேன்னா அடுத்து என்னோட இது வச்சுக்கிறேன், இங்கே நான் ஒரு உதவி செய்கிறேன், அடுத்து வேற ஒருத்தவங்க என்னோட வேற ஒரு உதவி செய்கிறாங்கன்னா நம்ம பின்னாடி போயிடுறோம். இதான் இந்த உலகத்துடைய இன்னைக்கு உள்ள ஒரு நிதர்சனமான உண்மைன்னா, மக்கள் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்களோ அவங்கவுங்களே உபயோகப்படுத்திட்டு அவங்களுடைய வழிகளை பார்த்து போய்கிட்டே இருக்காங்க. சரி, நீங்கள் போகிறவங்க போங்க உங்கள் வழிகளை பார்த்து. யாரும் அது வேண்டான்னு சொல்லவே இல்லை. அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் நீங்கள் போகும்பொழுது இன்னொருத்தர் உதவி செஞ்சவங்க மேலே சேர்த்த வாரி இறைச்சிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் தப்பு. நீங்கள் என்ன நினச்சிட்டு சேர்த்தவாரி இறைக்கிறீங்க? இந்த விஷயங்களோ நம்ம பேசுகிற விஷயங்கள் யாருக்கும் தெரியாது, நம்ம சேர்த்தவாரி இறைக்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த காரியங்களை பண்ணிட்டு போகிறீங்க. ரொம்ப 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 தப்பு. புரியுதா? கண்டிப்பாக தெரியும். ஒருத்தவங்க ஒரு இது உலகம் ரொம்ப சின்னதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப சீக்கிரமாக ஒருத்தரை ரீச் ஆகிடும். அதுக்கும் பலவிதமான மீடியம் இருக்குது. அதாவது சோஷியல் மீடியாவில் வருவாங்க, இல்லை ஃபோன் கால்ஸில் வருவாங்க, இல்லை ஏதோ ஒரு இன்னொருத்தர் மூலமாக அந்த விஷயங்கள் வந்துடும். அப்போ நம்ம அன்னைக்கு ஐயோ நான் அப்படி செய்யலையே, அப்படி இல்லையேன்னு சொல்லும்பொழுது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த உதவி உங்களுக்கு செஞ்சவங்களும் வருத்தப்படுவாங்க. அவங்க ஒரு கண்ணீர் விடும்பொழுது அந்த உதவியால் பலன் அனுபவிச்சு உங்களுக்கு எப்படி நல்லது நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அது ரொம்ப தப்பான விஷயம். எந்த உதவி செஞ்சாலும் சரி, வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. ஒரு 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 கதை ஒன்று இருக்குது. ராமாயணத்தில் ராமன், சீதை, லக்ஷ்மண் இவங்க 3 பேரும் வனவாசம் முடிஞ்சு கங்கையை கடந்து அவங்க ஊருக்கு வர போகிறாங்க. அப்போ அவங்க கடக்கிறதுக்கு எப்படின்னு இருக்கும்பொழுது அங்கே ஒரு வேடவன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேடவன் அந்த போட் ஓட்டுறவன்னு நினைக்கிறேன். அவர் பேர் குகன். அவர் இவங்களை அந்த ராமர் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தார், ரொம்ப மரியாதை வச்சுருந்தார். ஸோ அவர் கேட்டதுமே என்ன பண்ணுறாரு, அவரை கஷ்டப்பட்டு அவர் இந்த கங்கை கரையிலேருந்து அவங்கள கொண்டு போய் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு அவருடைய போட்டில் கொண்டு போய் தாண்டி விடுறாரு. அப்போ அவங்க செய்த உதவிக்கு ராமர் அந்த ஒரு நாட்டோட அரசராக இருந்தாலும், அயோத்தியோட ராஜாவாக இருந்தாலுமே ராமர் கேட்குறாரு, நீ செய்த உதவிக்கு நான் என்ன கொடுத்தாலும் தகும் அப்படின்ற. ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய உதவி. இந்த கங்கையை விட்டு நாங்கள் எப்படி போவோம்னு தெரியாமல் இருந்தப்போ உன்னுடைய உயிரை கூட நீ மதிக்காமல் துச்சமாக நினச்சி எங்கள் 3 பேரையும் நீ காப்பாற்று இல்லையா? அதுக்கு நான் எந்த உதவி செஞ்சாலும், எந்த நன்றி கடன் செஞ்சாலும் அதுக்கு தகாது. அதுக்கு ஒரே ஒரு நன்றி கடன் தான். நாங்கள் 4 பேர் உடன் பிறந்தவர்கள், உன்னோட சேர்த்து 5 பேர். புரியுதா? இன்று முதல் நீ எங்கள் ராமர் எங்களுடைய சகோதரர்களுக்குள்ள நீயும் ஒரு 5வது சகோதரன்னு சொல்லி அந்த நன்றியை அவர் சொல்கிறார். அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அவங்களுடைய குடும்பத்தில் நீயும் ஒருத்தன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த ஒரு உதவிக்காக. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம ஒரு உதவிகள் செய்யும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்க வேண்டாம். நீங்கள் யாரையுமே அப்படி நினைக்க வேண்டாம். குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்க வேண்டாம். பட் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்பொழுது நமக்கு உதவி பண்ணாங்களே, அந்த உதவிக்கு நம்ம என்ன பதில் செய்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோன்றதை எப்போவுமே யோசிக்கணும். என்ன உதவியாக இருக்கட்டும், அது பெருசாக இருக்கட்டும், சின்னதாக இருக்கட்டும், எதாக ஆனாலும் இருக்கட்டும், உதவி தானே இல்லையா?
நம்ம கஷ்டப்படும் பொழுது நம்ம கண்ணீரை துடைக்க ஒரு கை வருதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? நம்மளுடைய ரிலேட்டட் இல்லாத ஒருத்தவங்க நமக்கு ஒரு கண் துடைக்கிறாங்க, இல்லை அவங்க உழைப்புலேருந்து ஒரு 10 ரூபா உங்களுக்கு செய்கிறாங்கன்னா சும்மாவா? நீங்கள் யார், என்ன நினச்சி அவங்க செய்கிறாங்க? அப்போ அது நன்றி வேணும் இல்லையா? ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பின்னாடி பேசுறது, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தவறான விஷயங்களை பேசுறது, இருக்கிறதும் இல்லாததும் அவங்களுடைய இமேஜினேஷனில் ஒரு விஷயங்கள் பேசும்போது அதுக்கு சம்மந்தப்பட்டவங்களை எவ்வளோ காயப்படுத்தும். அதை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அப்படி? நாக்கில் நரம்பு இல்லைன்றதுக்காக வாய் இருக்குன்னு சொல்லி என்ன வேணாலும் பேசுவீங்களா? அது ரொம்ப தப்பு இல்லையா? தயவு செஞ்சு அப்படி யாரும் பண்ணாதீங்க. என்ன உதவி செஞ்சாலும் சரி, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்தாலும் இல்லை, அது கூட நன்றியாக இருக்கணும். தமிழ்நாட்டோட பரம்பரை கலாச்சாரம் என்ன? உப்பிட்டவரை உள்ளளவு நினைன்னு இருக்கு இல்லையா? உப்பு கொடுத்தவங்களை கூட மறந்துடாதீங்க. ஏன்னா அந்த உணவில் அந்த சோறோ அது ஏதோ ஒன்று செய்யும்போது அதில் அந்த ஒரு துளி உப்பு போட்டால் தான் அந்த உணவோட டேஸ்ட்டே வரும். ஸோ அந்த ஒரு துளி உப்பு கொடுத்தவங்களை கூட மறக்காதீங்க. அதுதான் சொல்கிறாங்க. புரியுதா? நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கும் வாழ்க்கையில்? கிடையவே கிடையாது இல்லை. என்ன செஞ்சாலும் அந்த சமயம் ஓகே தேங்க்யூ, யோ நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் பண்ண உதவிக்கு நாங்கள் காலம் ஃபுல்லும் உங்களுக்கு அடிமையாக இருப்போம், உங்கள் காலுக்கு கீழே இருப்போம், உங்கள் காலுக்கு மேலே இருப்போம், தலையில் இருப்போம், தோளில் இருப்போம்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்? யார் அவங்களா? ஆமாம் இப்போ என்ன, இப்போ அதுக்காக அவங்க கால் மாட்டிலே கிடக்க முடியுமா? வேறு வேலை இல்லை, ஏதோ செஞ்சாங்க. ஆமாம், யார் கேட்டா அவங்கள்ட்ட உதவி செய்ய சொல்லி? நான் கேட்டேனா? இப்படி கேட்பாங்க இல்லையா நிறைய பேர். இதுதான் உண்மை. புரியுதுங்களா? அந்த செய் நன்றி மறந்தார். நம்ம இந்த நன்றி மறக்காததுக்கு நிறைய விஷயங்களை சின்னதுலேருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம் இல்லையா? நிறைய திருக்குறள் படிச்சிருப்போம், நிறைய நம்முடைய வாழ்வு நம்முடைய அம்மா அப்பாக்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. யாரும் செஞ்ச உதவிகளையும் மறக்கக்கூடாது. ஒரு திருக்குறள் ரொம்ப ஈஸியாக சொல்லுவோம்ல, நான் அது சொன்னதை விட கொஞ்சம் நிறையா பேர் தெரியாது, ஆனால் இந்த திருக்குறள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நன்றி மறப்பது நன்றல்ல, அன்றே மறப்பது நன்று, இல்லையா? படிச்சுக்கோமா. ஸோ என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம மறக்கக்கூடாது. இந்த மாதிரி நன்றி மறக்காமல் இருப்பது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். என் மனதளவிலையும் அது ஒரு சமாதானத்தை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா எனக்கு ஒரு கஷ்டம்னா நான் முகத்தோட முகம் பார்க்காட்டினாலும் எனக்குன்னு கண்ணீர் விடுறதுக்கு ஒரு உறவு இருக்குது, எனக்கு கஷ்டங்களை கேட்கறதுக்கு ஒரு உறவு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. நான் அந்த நம்பிக்கை கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஓடுறதுக்கு ரொம்ப முன்னேற்றமாக இருக்கும். பட் அதே தீமைகள் யாராவது நமக்கு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அது உடனே மறந்துடணும். அதெல்லாம் மனசில் வச்சுக்கக்கூடாது. பட் ஆனால் நன்றியை மறக்கக்கூடாது. ஏன்னா நன்றின்றது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். சின்ன உதவி கூட, ஒரு 5 அறிவுள்ள வாயில்லாத ஜீவனுக்கு நன்றி இருக்கும்பொழுது 6 அறிவுள்ள மனிதர் நம்மளுக்கே அந்த மாதிரி இல்லாமல் போகுது இல்லையா? இப்போ உள்ள சூழ்நிலையில் பார்க்குறீங்களா? எல்லாரும் என்னென்ன சுயநலமான ஒரு வாழ்க்கை, சுயநலமாக இன்றைக்கி இவங்க இது கொடுக்குறாங்களா, அப்போ இவங்களை பெருமையாக பேசலாம், இவங்க நன்றியானவங்க, இவங்க இது செய்யலையா, அப்போ இவங்க தேவையில்லாதவங்க, இவங்களை பற்றி ஓகே உங்களுக்கு தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஆனால் அவங்கள பற்றி தவறான விஷயங்களை பேசாதீங்க. அது எப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பேசுகிறீங்க? அவங்க காதுக்கு வராதுன்னு. கண்டிப்பாக வருங்க. அது ரொம்ப தவறான விஷயம். யாருக்கும் பண்ணாதீங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஆகட்டும், நீங்கள் படிக்கிற இடத்துல ஆகட்டும், ஒரு குடும்ப உறவுகள் ஆகட்டும், அக்கம் பக்கத்தில் ஆகட்டும், ஒருத்தவங்ககிட்ட நமக்கு அவங்களுக்கும் நமக்கும் ஏதேனும் ஒரு வெறுப்போ ஒரு மனஸ்தாபம் வரும்போதா ஒரு என்ன சொல்ல மரியாதையாக ஒரு 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 நல்ல உறவோடு நம்ம என்ன பண்ணணும், பிரிஞ்சுக்கணும். அவங்கள பற்றி எந்த விஷயங்களும் பேசக்கூடாது. அவங்க இல்லாத ஒரு இடத்துல ஒருத்தவங்கள பற்றி பேசுகிறாங்கன்னா நாளைக்கு உங்களை பற்றியும் அதே ஆள் வேறொரு இடத்துல பேசுவாங்கன்றதை நீங்கள் மறக்கக்கூடாது எப்போவுமே. ஸோ என்ன ஒருத்தவங்க உதவி நம்ம இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது, இவங்க இவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க, இவங்களையும் இவங்க இப்படி பேசுகிறாங்களே, நாளைக்கு நம்ம பேச மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். யோசிக்கிறது மறந்துடக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா வாழ்க்கை ரொம்ப 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 சின்ன வாழ்க்கை, சின்ன விஷயம். சரிங்களா? இதை நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிட்டு நம்ம என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு எதுவுமே யோசிக்காமல் நம்ம சுயநலமாக நம்மளுடைய சுயநலத்துக்காக மற்றவங்களுடைய ஒரு இமேஜ், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் நம்ம கேள்விக்குறியாக்கிறோம் இல்லையா? அவங்கள பற்றி அடுத்தவங்களை பற்றி பேசணும் ஒரு சிலருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கடகடன்னு சொல்லிடுவாங்க. நடந்தது நடக்காதது என்னெல்லாம் அவங்க கற்பனைக்கு வருதோ இல்லையா? ஏன்னா அவங்க செஞ்சதெல்லாம் மறந்து போயிடுறாங்க இல்லையா? அப்படி இருக்காதீங்க. யாரும் அப்படி இருக்காதீங்க. உலகத்தில் எந்த பாவங்களையும் மன்னிச்சிடலாம், ஆனால் இந்த ஒரு பாவம் மட்டும் கண்டிப்பாக மன்னிப்பே கிடைக்காது. நாளைக்கு நீங்கள் ஒரு கஷ்டம்னு கதறும் பொழுது, ஒரு தேவன் தேடும் பொழுது அந்த உறவு உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்கள் பண்ணுற முதுகில் குத்துறதால எல்லா உறவுகளும் உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடும். எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் உங்களை வேண்டான்னு போயிடும். ஏன்னா நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே மறுபடியும் திரும்பி வரும்ன்றதை மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லாருடைய வாழ்க்கையிலும் சொல்கிறேன், யார் என்ன உதவி செஞ்சாலும், ஒரு சின்ன உதவியாக செஞ்சாலும் சரி, அவங்கள நன்றி மறக்காதீங்க. புரியுதுங்களா? அது மட்டும் செய்யாதீங்க. வாழ்க்கையில் அது பெரிய பாவம். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். உறவுகளுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடில் ஒன்று பேசி தீர்த்துருங்க. பேசி தீர்க்க முடியலையா, வேண்டாம், இந்த உறவால் எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை, ஒரு மன வருத்தம் இருக்கா, டீசெண்டாக பிரிஞ்சு போயிடணும். புரியுதுங்களா? உறவு மீன்ஸ் குடும்ப உறவு சொல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்குள்ளே டீசெண்டாக பிரிஞ்சு போயிடும். அப்படியும் தாண்டி ஒருத்தவங்ககிட்ட பிரிஞ்சும் போகாமல் அவங்கக்கிட்ட நல்லவங்க மாதிரி இங்கேயும் பேசிக்கிட்டு அவங்கள பற்றி இன்னொரு இடத்துல போய் தவறாக பேசிக்கிட்டு
என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடையாது. புரியுதா? அதில் நஷ்டம் யாருன்னா அந்த நன்மையை அனுபவிச்சவங்களுக்கு தான். நன்மை செஞ்சவங்களுக்கு வராது. ஏன்னா நன்மை செஞ்சவங்க நல்ல எண்ணத்தில் தான் செஞ்சுருப்பாங்க. அது யாரும் கெட்டு போகணும்னு செய்யலை. ஆனால் அதை அனுபவிச்ச நீங்கள் நல்ல எண்ணத்தில் அனுபவிச்சிங்களா? அதை எந்த எண்ணத்தில் அனுபவிச்சிங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒன்று தான், இந்த சனிக்கிழமை நீங்கள் எல்லாரும் எடுத்துக்க வேண்டிய ஒரே ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. யார் நமக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அந்த நன்றி மறக்காதீங்க. அவங்கள காயப்படுத்தி பேசாதீங்க, அவங்கள தவறாக பேசாதீங்க. நம்ம யாராவது நம்மளை பற்றி பேச வரும்போது ஒரு பதட்டமே இல்லாமல் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்ம யாரை பற்றியும் தவறாக பேசலைன்ற அந்த ஒரு தைரியம் நமக்குள்ளே இருக்கணும். புரியுதா? பதறவே கூடாது வாழ்க்கையில். ஏன்னா அது தேவையில்லையே. எனக்கு அவங்க உதவி பண்ணாங்க, எனக்கு அந்த உதவிக்கு பதில் அவங்களுக்கு பண்ண முடியாட்டினாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும். இது மட்டும் நீங்கள் நினச்சா போதும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும், கடவுளை வேண்டிக்கிறேன். முடிஞ்சால் சாயந்தரம் லைவ் பார்க்கலாம், இல்லைன்னா நாளைக்கு சந்திக்கலாம். ஓகே, டேக் கேர், பபாய், லவ் யூ ஆல். மறந்துடாதீங்க, நன்றி மறப்பது நன்றல்ல, அன்றே மறப்பது நன்று. ஓகேங்களா? இது எல்லாருக்கும் புரியுது தானே? இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒப்பிட்டவரை உள்ளளவு நினை. இது யாருக்கு சொல்கிறேன்றதும், இது பொதுவாக சொன்னாலும் ஒரு சிலருக்கு பர்சனலாகவும் இது புரியும். எந்த நேரத்திலும் யாரையும் எங்கேயும் உங்களுக்கு உதவி பண்ணவங்களை விட்டு கொடுக்காதீங்க. சரிங்களா? அது நீங்கள் உயிரோட ஒருத்தவங்களை குழிக்குள்ளே வைக்கிறதுக்கு சமம். புரியுதுங்களா? உங்களை நம்பினவங்களை அசிங்கப்படுத்துறீங்க பார்த்தீங்களா? அது உயிரோட குழிக்குள்ளே வைக்கிறது சமம். அவங்களுடைய கல்லறைக்கு மேலே ஏறி நின்றுட்டு நீங்கள் சந்தோஷமாக குதிக்கிறதுக்கு சமம். மறந்துடாதீங்க.